ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மீஷோல செல்லரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மீஷோல செல்லரா உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீஷோவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 10 ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா 10 ஆர்டர்ஸுமே வந்து கஸ்டமரை போய் ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு 2-3 ஆர்டர்ஸ் தான் கஸ்டமரை போய் ரீச் ஆகுது, ரிமைனிங் உள்ள எல்லாமே கொரியர் ரிட்டர்ன்ஸ் ஆகிடுது. இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 ஆர்டர்ஸ் வருதுன்னா 5 ஆர்டர்ஸுமே வந்து கஸ்டமரை போய் ரீச் ஆகிடுது. நமக்கு கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வர்றது இல்லை. ஏன் அப்படின்னா ஆன் டைம் அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. இதுல கஸ்டமரை போய் ரீச் ஆக போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதியில அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க வீட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கலாம். ஏன்னா டைம்ஸ் வந்து ரொம்ப எடுத்துக்கிறதுனால கஸ்டமர் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்குள்ள அவங்களுக்கு வரல அப்படிங்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு நிறைய கொரியர் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ கொரியர் ரிட்டர்ன்ஸ்னா என்ன, ஒரு கஸ்டமருக்கு அவங்க கையில வாங்கிருக்கவே மாட்டாங்க. நம்ம கைக்கு வந்துட்டு ஒரு பொருள் வந்தாதான் அதை ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பனே பண்ணாம நமக்கு ரிட்டர்ன் ஆகுறதா வந்து கொரியர் ரிட்டர்ன். ஸோ வந்துட்டு அப்படி வரக்கூடிய பொருள் கூட சம்டைம் மிஸ் ஆகி வருது, ஒன்று டேமேஜ் ஆகி வரும், இல்லாட்டி அதர் செல்லரோட இது கூட பேக்கேஜ் கூட நமக்கு சம்டைம் வரும். கிளைம் போட்டா கூட ரிஜெக்ஷன் வந்து நடந்துருது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையவே நான் வந்து ஒரு 2 இயர்ஸா வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாதான் வந்துட்டு அமேசான்ல அப்பப்போ நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கவே முடியும். மீஷோ பொறுத்தளவு அந்த மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ஆட் ரன் பண்றது மூலமாவே உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி நீங்க ரன் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமே இருக்காது. நார்மலா நீங்க லிஸ்டிங் பண்ண உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான விஷயம் வந்து இதுல இருக்கதான் செய்யுது. இப்போ இதுல வந்து கொரியர் ரிட்டர்ன் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொரியர் பார்ட்னர்ஸ் வந்து கரெக்டா இருக்காங்க அப்படின்னா கொரியர் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். நிறைய ஆர்டர்ஸும் வந்து கஸ்டமரை போய் ஆன் டைம் ரீச் ஆகும். மெயினா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கொரியர் தான் வந்துட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய இஷ்யூஸாவே இந்த மீஷோல இருந்துட்டே இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு லிஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 குவான்டிட்டிஸே நீங்க உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருந்தா கூட நீங்க மோஸ்ட்லி 5 குவான்டிட்டின்னு நீங்க லிஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நீங்க வந்து 10 குவான்டிட்டி இல்ல 20 குவான்டிட்டி போட்டிருக்கலாம். ஒரே நாள்ல சம்டைம் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 10 ஆர்டர்ஸுமே வந்த மாதிரி நமக்கு வந்துடும். நமக்கு 10 ஆர்டர்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம். அதுல போய் கஸ்டமரை ரீச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டர்ஸ் தான் ரீச் ஆகும். ரிமைனிங் உள்ள எல்லாமே கொரியர் ரிட்டர்ன் ஆகும். நிறைய ரிட்டர்ன்ஸ் அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நமக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா இதுல நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் லிஸ்டிங் பண்ணும்போது ஒரு 5 குவான்டிட்டி போட்டுட்டு ஆர்டர் வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுது, அந்த 5மே போய் கஸ்டமரை போய் ரீச் ஆகுதா, ஏன்னா இதில் ஃபேக் ஆர்டர்ஸும் நமக்கு வருது இல்லை. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்மியான குவான்டிட்டியை போட்டு அந்த ஆர்டர் ப்ராசஸ் ஆகிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட அதிகமான குவான்டிட்டி இருந்தால் கூட 5 போடுங்க. அமேசான் பொறுத்தளவு ஒன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டாக்கை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் வர்றதுக்கு மந்த்லி வந்து எப்படி சொல்றது, 1 மந்த் ஆகலாம், 2 மந்த், 3 மந்த், சம்டைம் அந்த ஆர்டர்ஸ் வராம கூட போகலாம். மீஷோ பொறுத்தளவு அந்த ஒரு விஷயம் இருக்காது. ஒன்ஸ் நீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணிட்டு ரீஸ்டாக் பண்ணாலும் அந்த ஆர்டர் வந்து நல்லா வந்து ப்ராசஸிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டினியூஸா வரதான் செய்யும். ஸோ வந்து அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனாலும் பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து கம்மியா போட்டுட்டு ஆர்டர் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா என்னோட பர்சனல்ல நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நான் லிஸ்டிங் பண்ணிட்டேன். லிஸ்டிங் பண்ண அன்னைக்கே எனக்கு வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த வீக் ஃபுல்லா வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் 50க்கு மேல அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆர்டர்ஸ் எனக்கு வந்திருக்கும் மீஷோல. அது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை போய் ரீச் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி வந்து 5 வந்ததுல அந்த 5ல வந்து ஒரு 2 போகும் இல்ல 3 போகும், இந்த மாதிரி போயிட்டு
கிட்டத்தட்ட 70 ஆர்டரையுமே வந்து நான் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 40 to 35 கிட்ட வந்து எனக்கு ப்ராடக்ட் அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. அந்த ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் எனக்கு அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. கம்ப்ளீட்டா அந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த ப்ராடக்ட்டை நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து நமக்கு இதுல வந்து இருக்கு. ஸோ வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கம்மியானதுல போட்டுக்கோங்கன்றதுக்காக தான் அதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன ரேஞ்சில் ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஜாஸ்தியான அமௌண்ட்ல பண்ணலாமா இல்லை கம்மியான அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, ஐ மீன் வந்து ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் இப்போ 100 ரூபா பொருள் விற்கலாமா இல்லை 500 ரூபா பொருள் விற்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஹை ரேஞ்சில் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்துட்டு அதில் ஒரு 5 ஆர்டர் எனக்கு வந்து ஒரே நாளில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மட்டும் கஸ்டமரை போய் ரீச் ஆயிடுது. திருப்பி ரிமைனிங் 4 வர்றதுல ஒன்று சம்டைம் மிஸ் ஆயிடுது, இல்ல சிலது வந்து வரவே மாட்டேங்குது. ஒரு 1 month 2 months வரைக்கும் கூட அந்த பொருள் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூஸ் வரும்போது நமக்கு அந்த ப்ராடக்ட் காஸ்ட் வேஸ்ட், நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கி அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ லாஸ் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து இந்த ஒரு லாஸஸ் இருக்கு. ஆனா மீஷோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ண போறீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 பீப்புளுக்கு மேல ரிவ்யூஸே வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களாம் எப்படி செல்லிங் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்றது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மீஷோல வந்துட்டு நல்லாவே சேல்ஸ் போகுது சொல்றாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு அதுல வந்து பின் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 2 சைடுமே இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. யாருக்கு வந்து நல்ல சேல்ஸ் போகும், யாருக்கு நல்ல சேல்ஸ் போகாது, ரிட்டர்ன்ஸ் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா மீஷோல செல்லரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்லயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 செல்லர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பெர் டே 350 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அவங்களுக்கு ஆட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ரன் ஆகுதுன்னே தெரியல. ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து சடனா வரவும் நமக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு போன உடனே நமக்கு வந்து பேமெண்ட் காட்டிடும், எந்த டேட்ல நமக்கு பேமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல காமிச்சிருக்கு. அப்பதான் அவங்க செக் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு இஷ்யூஸும் வந்துட்டு மீஷோல இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண போறீங்கன்னா நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன்ஸ், சம்டைம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக நமக்கு தெரியல, ஏதோ ஒரு மீஷோல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோல பொறுத்தளவில் அந்த கீழே வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கிளிக் பண்ணுறோம்லாம் வராது. நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் அது அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது அதில் மென்ஷன் ஆயிருக்காது. அந்த இதுக்குள்ள போயிட்டு ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஸோ தெரியாம நம்ம வந்துட்டு நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி வச்சிருந்தா கூட பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அது ரன் ஆயிட்டு இருக்குன்றதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க வந்து ப்ராப்பரா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சீக்கிரமா அவாய்ட் பண்ணிடலாம். அதனால இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா மீஷோல செல்லிங் பண்ணணும் அப்படின்ன உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாத்திங் செலக்ட் பண்றோம், இல்ல காம்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு காம்போவா ஏதாவது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வரும்போது 5 ப்ராடக்ட் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்னா 4 எடுத்து வச்சுட்டு 1 தான் ரிட்டர்ன் வருது. நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்குமான்னு கூட தெரியாது. அப்படிலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஒரு ஜென்யூன் கஸ்டமர் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க நடக்குதுன்றத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. நான் ரீசெண்டா ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணி செக் பண்றதுக்காக ரிட்டர்னும் போட்டிருந்தோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பிக் பண்ண வந்த பர்சன் வந்துட்டு அவங்க மொபைல்ல காட்டுது நம்ம என்ன ப்ராடக்ட் அவங்க அதாவது ஐ மீன் நம்ம என்ன வந்து ஆர்டர் போட்டிருந்தோமோ அந்த இது வந்து அதுல காட்டுது. அதை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டும் அவங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்ஸ் அதை போட்டோ எடுத்தும் செக் பண்ணிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு அதை அக்செப்ட் ஆன உடனே தான்
இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஓடிபி வருது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம முன்னாடியே தான் வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்ல உள்ள போட்டுட்டு அதை பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு கரெக்டா நம்ம ஒரு பையரா நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றாங்க. இதுவே ஒரு செல்லரா நம்ம வந்து ஒரு பொருளை விற்கும் போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்படி ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் வந்தாலும் கரெக்டா வரலையே அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப இடையில எங்க நடக்குது? அப்ப வந்துட்டு கொரியர் பார்ட்னர்ஸ் வந்து எடுக்கிறாங்களா, இல்ல அங்க ஹப்ல போகும்போது வந்துட்டு சேஞ்சஸ் வந்து நடக்குதா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்கிறனால நிறைய செல்லர்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ நீங்க மீஷோல செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட்ல செலக்ட் பண்ணுங்க. ஒரு 500 அந்த ரேஞ்சில எல்லாம் செலக்ட் பண்ணாம ஒரு 100 அந்த மாதிரி ரேஞ்சில் நல்ல அது ஆர்டர் ப்ராசஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ரேஞ்சிலேயே ஸ்டார்டிங்ல நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு மீஷோலையும் உங்களுக்கு வந்து நிறையவே ஆர்டர்ஸ் வரும் தான். இந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறது தான் வந்து இதுல இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.